ரொம்ப நாள் சைனஸ் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக சைனஸில் கஷ்டப்படுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு செரிமான பிரச்சனை வரும்ல, அதை பற்றி நீங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா அதை நான் புரிஞ்சுப்பேன். பிகாஸ் இது ரெண்டுக்கும் எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீண்ட நாள் சைனஸ் ப்ராப்ளம் அல்ல குழந்தையில சைனஸில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. பட்டு இயல்பு வாழ்க்கையில் வளர வளர வந்து சைனஸ் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு செரிமான பிரச்சனை இருக்கும். அது அசிடிட்டியாக இருக்கலாம், அல்லது சரியான முறையில் ஸ்டூல் பாஸ் பண்ணாததாக இருக்கலாம், அல்லது பசிக்காமல் இருக்கலாம், அல்லது பர்ப்ஸ் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் டைஜஷன் இஷ்யூஸில் மேபி உங்களுக்கு எண்டோஸ்கோபி பார்த்து கூட நார்மலாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது, இருந்தாலும் ஏன் உங்களுக்கு இது சரியாகலன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு கொஷினோட இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இது ரெண்டுமே ஆல்வேஸ் இன்டர்கனெக்டட். அந்த மாதிரி கான்செப்டாக இன்டர்கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டத்தை சார்ந்தது, தொடர்புடையது அப்படின்னு சொல்லி இன்டர்லிங்க் பண்ணி பார்க்குறது தான் ஆஸ்டியோபதி. ஏன்னா எனக்கு வர ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, இது என்ன ஆர்த்தோவானா? டெஃபினட்டாக அது ஆர்த்தோ கிடையாது. ஆர்த்தோ இஸ் கிவிங் மெடிசன் ட்ரீட்டிங் போன்ஸ் அண்ட் ஜாயின். ஆஸ்டியோபதி ஹோலிஸ்டிக்காக உடம்புல எங்கே பிரச்சனை இருந்தாலும் பார்க்கலாம். வி ட்ரீட் பாடி as a global subject, right? அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப நாள் சரியாகலைன்னா தாராளமாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் வந்து என்னை சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.